குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் திருமதி ஜோதி, ஜோதிட ஆலோசகர், சரஸ்வதி ஜோதிட நிலையம். திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் 29ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மேல சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த மீன ராசியில ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2027 வரை சுமார் 2.5 வருட காலம் மீன ராசியிலிருந்து அனைத்து ராசிகளுக்கும் அருள் பாலிப்பாரு. இந்த இடத்துல சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு போவாரு. ஒவ்வொரு பார்வை பலத்தாலையும் ஸ்தான பலத்தாலையும் அவங்களுடைய சுயஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி நற்பலன்கள், சாதக பாதங்கள் எல்லாத்தையுமே வழங்குவாரு. இப்போ அவங்கவங்க ராசிக்கு என்னென்ன சாதக பாதகங்கள் இருக்கு, என்னென்ன நற்பலன்களை சனி பகவான் வழங்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரிஷபராசிக்கான சனி பயிற்சி பலன்களை நம்ம இப்போ பார்க்கலாம். ரிஷபராசி ஏற்கனவே நல்லா உழைக்கக்கூடிய ராசி. சனி பகவானுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா உழைப்புனா ரொம்ப பிடிக்கும். ரிஷபராசி ஏற்கனவே ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா நல்லா உழைப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே டிராபேக் என்னன்னாக்க ஒரு சின்ன தன்னலம் இருக்கும். அதாவது தன் குடும்பம் முதல்ல தனக்கு பண்ணிக்கணும், தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் சொல்லுவாங்க இல்லையா, அது 100% ரிஷபராசிக்கு தான் பொருந்தும். முதல்ல அவங்களுக்கு உண்டான சர்க்கிளை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. குடும்பத்தை நல்லா அரவணைச்சு செல்லணும்னு நினைப்பாங்க. உழைப்பு எல்லாம் குடும்பத்துக்கு போகணும். குடும்பத்தை தாண்டி அடுத்த சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் இருந்தால் அவங்களுக்கு அந்த மாதிரி சர்க்கிள் பை சர்க்கிளாக தான் அவங்களுடைய மூமெண்ட் இருக்கும். ஒரு பொது நலம்ங்கிறது இருந்தாலும் அந்த இடத்துலையும் ஒரு தன்னலம் இருக்கும். லாப நோக்கு எப்பவுமே ரிஷபராசிக்கு அதிகமாக இருக்கும். அந்த லாப நோக்கு அதிகமாக இருக்கிற ரிஷபராசிக்கு இந்த தடவை சனி பகவான் லாபஸ்தானத்துக்கே வராரு. அப்போ பார்க்கும்போது பார்த்தா அவங்க தொட்டதெல்லாம் துலங்கும். 95% அவங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். அதே மாதிரி 11th ஹவுஸுங்கிறது நம்மளோட அபிலாஷைகள், நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அதை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு பெரிய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கும்போது இந்த நேரத்துல உங்க சுயஜாதகத்தை ஆய்வு பண்ணி அதை முயற்சி பண்ணலாம். அது கண்டிப்பா ஒரு 95% உங்களுக்கு சக்சஸை கொடுக்கும். அதே மாதிரி படிப்பு, நான் சென்டம் மார்க் வாங்கணும், இல்லை ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும், ஒரு நல்ல ரேங்கிங்ல வரணும் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தா அதுவும் இந்த தடவை உங்களுக்கு நிறைவேறும். ஏன்னா உங்களோட அபிலாஷைகள் பூர்த்தி ஆகிற இடம் அது. அதே மாதிரி குடும்பஸ்தானத்துலையும் பார்த்தா குடும்ப உறுப்பினர்களாலையும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நீங்க உழைக்கிறது காணாதுன்னு உங்க குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு ஈக்குவலா உழைச்சு நீங்க எண்ணம் நிறைவேற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஈடுகட்ட செய்வாங்க, அவங்களும் முயற்சி செய்வாங்க. அதனால இந்த தடவை நல்ல லாபத்தை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு. அதே மாதிரி இது 11th ஹவுஸ் ஒரு 2ஆம் திருமணம் அதையும் குறிக்கக்கூடிய இடம். நோய் தீரும் இடம். நம்ம ஏதாவது ஒரு நோய் கடந்த காலங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது பார்த்தாக்க இந்த சமயத்துல நீங்க அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அது கண்டிப்பா உங்களுக்கு தீரும். அதே மாதிரி 2ஆம் திருமணத்திற்கு முயற்சி செய்யறவங்களும் இந்த சமயத்துல முயற்சி செஞ்சா அது கண்டிப்பா நடக்கும். அப்புறம் 95% லாபம் கொடுக்கறதுனால நீங்க உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல தேவையான கைடன்ஸை எடுத்துக்கலாம். உங்களுக்கு உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, என்னோட அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்க ஆய்வு பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான முடிவுகளை எடுத்துக்கலாம். நன்றி.